ஒரு கிளாஸ் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் கருணை என்னன்னு தெரியும், அன்புன்னு ஒழுங்கு. இப்ப அதை பத்தி நிறைய வீடியோ வந்து நம்ம ஸ்பீச் பேசி போடுறோம், எப்படி எப்படிலாம் நம்ம செய்யணும்னு போறோம். இதை பார்த்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை செஞ்சா போதுமானது. நீங்க கற்பனை பண்ணுங்க, பாவனை பண்ணுங்க, உயிரோட வழியை நீங்க வழியை சிந்திங்க. இதெல்லாம் ஏன் சொல்றது, செய்யும் போது உங்களுக்கு அனுபவம் வரும். இதுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. உங்ககிட்ட இருக்குது அந்த அறிவு, உங்ககிட்ட இருக்குது செல்வம், உங்ககிட்ட இருக்குது உடல். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்ட சராசரமே ஒரு மனித தேகமா இருக்குது, அது எல்லாருக்கும் தேகமா இருக்குது. இப்ப அந்த தேகம் உங்ககிட்ட இருக்குது. உள்ள நீ டிராவல் பண்ணனா பிறர் ஜீவராசியோட, பிறர் உயிரோட, பிறரோட துன்பத்தை நீ எண்ணும் போது மட்டும் உனக்குள்ள நீ டிராவல் பண்ண முடியும். நீ உனக்குள்ள டிராவல் பண்ணாதான் உன்னை பத்தி இப்ப நம்ம கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு தான் நம்ம ஒரு ஆய்வு பண்ற பொருள். புரியுது நான் சொல்றது? நம்ம ஒரு ஆராய்ச்சி கூடத்தை ஆராய்ச்சி பண்ணாத ஆராய்ச்சியாளர் நம்ம. அப்ப அந்த ஆராய்ச்சி நீ பண்ணனா பிறர் இருக்கிற துன்பத்தை நீ போய் நீக்கணும்னு நீ ஒரு ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த துன்பத்தை நீக்கணும். அதுக்கு என்ன வழி, ஏன் நடக்குது, துன்பத்தை நீக்கணும்னு போனா கேள்வி எல்லாம் வரும். ஏன் நடக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இந்த பதில் தான் உனக்கு அறிவா இருக்கும். உன்னை இந்த இடத்த ஃப்ரீயா சஸ்டெயின் பண்ண வைக்கும், நிறைய விஷயத்த மாத்த வைக்கும். உன்னை இந்த உலகமே போற்றக்கூடிய நபரா நீ மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் மாதிரி வாழணும், இதுதான் சரி, இப்படிதான் போனோம், இல்ல என்ன இருக்குது, இது இப்படிதான், இதான் கரெக்டா இருக்குது, இதுதான் பழக்கமா போகுது, இதை மாத்த முடியாது, செய்ய முடியாது சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை. மாத்த முடியும், செய்ய முடியும். நம்ம எண்ண வைக்கும் போது, பிறர் வழியை நம்ம வழி எண்ணும் போது, நம்மளோட அறிவு அதிகமாகும் போது இந்த வார்த்தை நல்லா பேச முடியும். மாத்த முடியும், செய்ய முடியும், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் சொல்லிதான் நம்ம இவ்வளவு மாற்றத்துக்கு வந்துருக்கோம். உண்மைதானே? அன்னைக்கு யாருமே அதுல முடியாது பண்ணான்னு சொல்லிதானே இவ்வளவு பெரிய மாற்றமோ, இந்த அளவுக்கு ஒரு புரிதலோ இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு அறிவுல கண்டுபிடிப்போ வந்திருக்காது இல்ல. இதெல்லாம் வரும்போது ஏன் அது வராது? இந்த அறிவு நம்மளுக்கு ஏன் வராது? வரும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆணித்தரமா வரணும். நீங்க அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், பிற வழியை நம்ம வழியை எண்ணணும். இங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே பட்டவர்த்தமா இருக்குது. பட்டவர்த்தமா இருக்கிற பொருளே எனக்கு பார்த்து என்னால புரிஞ்சு எடுத்துக்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளே ஒரு டைட்டான சூழல தள்ளிக்கிறது தான். நம்மளுக்கு இருக்கிற சின்ன அற்ப ஆசை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் சொன்ன, நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றம், ஏற்கனவே சொசைட்டில இருக்கிற ஒரு கட்டமைப்பு. புரிஞ்சா சொல்றது? இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நம்மளுக்குள்ள ஏற்படுற ஒரு ஆசை. இவ்வளவுதானே தவிர்த்து உன்னை அந்த மூலத்தை அறியறதுக்கோ, நீ யாருன்னு புரிஞ்சதுக்கோ, நித்தியமான இன்பத்துல போறதோ, சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்காம வாழ்ந்துக்கிற அந்த சந்தோஷத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழலும் அப்பதான் ஏற்படும். நீங்க பிறர் வழியை நம்ம வழியை எண்ணும் போது நம்மளுக்குள்ள வர அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கினா நம்மளா போய் தேவையில்லாத நம்மளோட கஷ்டத்தை நம்மளே எடுத்து வச்சுக்க மாட்டோம். ரீசனா பாத்தீங்கன்னா நம்ம கையில மண்ணில் நம்ம தள்ள போடுறோமோ நம்ம போட்டுதான் இருக்கும். இது இல்லைன்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க, நம்ம அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இதுதான் சரி, இப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க போட்டவங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. இதுதான் சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கும்பல் மொத்தமா போகுது. அப்ப கும்பலோட சேர்ந்து போனா சேஃப்ன்ற மாதிரி, அது சேஃப் இல்ல. கும்பலும் கீழே போகுது, நீ அந்த கும்பலோட பண்ணி தான் விட முடியும். கும்பலை விட்டு விலகு. இது வரைக்கும் யாராயினும் தனிச்சு வந்து அதை விட்டு விலகி நின்று ஒரு விஷயத்த சொல்லி ஒரு விஷயத்த பேசினவங்க தான் அன்னைக்கு எவ்வளவு அவங்கள தூர்த்தப்படுற எப்படி பேசினாலும் நாளைக்கு அவங்க தான் பேசப்பட்டுக்கிறாங்க. அவங்க தான் ஒரு பெரிய போற்றப்படுறது அவங்களோட வார்த்தையில